வெல்கம் டு செவந்தி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய ஹேரை லாங்காக வளர வைக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜூஸ் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இது ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான ஹெல்த் ப்ராப்பர்ட்டி இதில் நிறையவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹெல்த் பெனிஃபிட்டை பற்றி தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது அதுதான் ஆமலா. இதில் விட்டமின் சி இருக்குது. நம்மளுடைய மயிர்கால்களை நல்லா வலுப்படுத்தி முடியை அடர்த்தியாக வளர வைப்பதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிடும். இதில் பூஞ்சைகள் பண்புகள் நிறையவே இருக்குது. பொடுகு தொல்லையெல்லாம் நல்லா க்யூர் ஆக்கி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு ஆம்லா. செகண்டாக எடுத்துக்கிட்டது அதுதான் பீட்ரூட்டு. பீட்ரூட்டில் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. இது இரத்த அணுக்களை அதிகப்படுத்தி முடியோட வளர்ச்சியை வளர வைப்பதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீட்ரூட்டு. இதில் கெரட்டின் இருக்குது, அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட்டு. தேர்டாக எடுத்துக்கிட்டது குக்கும்பர் தான் எடுத்திருக்கேன். இதில் சல்ஃபர் கண்டென்ட்டு நிறைய இருக்குது. நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்தாக எடுத்துக்கிட்டது அதுதான் ஜிஞ்சர். இது உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி முடியை நல்லா வளர வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிஞ்சர். ஃபிஃப்த்தாக நான் எடுத்துக்கிட்டது அதுதான் கறி லீஃபு. கறி லீஃபில் ஹேர் க்ரோத் பெனிஃபிட்டு நிறையவே இருக்குது. இதில் கெரட்டின் இருக்குது. நம்மளுடைய ஹேரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். இது இளநரை பிரச்சனை, ஹேரை நல்லா தின்னாக பிளாக்காக வளர வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கறி லீஃப் ஃப்ரெண்ட்ஸ். சிக்ஸ்த்தாக நான் எடுத்துக்கிட்டது அதுதான் புதினா. புதினா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாய் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பசியை தூண்டுவதற்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புதினா ஃப்ரெண்ட்ஸ். செவன்த்தாக நான் எடுத்துக்கிட்டது அதுதான் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயிலில் ஹேர் க்ரோத் பெனிஃபிட்டு நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பாடி ஹீட்டை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும். இது நம்மளுடைய ஹேரை நல்லா திக்காக வளர வைப்பதற்கும் கருகருன்னு நீளமாக வளர வைப்பதற்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கேஸ்டர் ஆயில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. இப்போ அளவு முறைகளை பார்த்தரலாம். 1/4 துண்டு போல் பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் ஒரு பெரிய நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் 1 நறுக்கிட்டு வச்சுருக்கேன். 1/4 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 கொத்து போல் புதினா இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். விளக்கெண்ணெய் 1/4 ஸ்பூன் அளவில் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியண்ட்டு. ஒரு ஜூஸ் கப்பு எடுத்துக்கிறேன். அதில் கட் பண்ண பீட்ரூட்டு, கட் பண்ண நெல்லிக்காய், நறுக்குன வெள்ளரிக்காய், சின்னதாக இஞ்சி துண்டு, புதினா இலைகள், கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் போல் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் எதுக்காக சேர்த்துருக்கோன்னா, நம்மளுடைய உடம்பில் உள்ள ஹீட்டை நல்லா கம்மி பண்ணுவதற்கும் ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜூஸை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸை மட்டும். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் ஹேர் க்ரோத் ஜூஸு சூப்பராக தயாராகியாச்சு. இதை நீங்கள் காலையிலே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ஒயிட்டன் பண்ணும், ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.